2017 வந்து இப்படி நீங்க வந்து தீபம் ஏத்துனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொன்ன அதே எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ வந்து அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆதரிக்கிற விதமா வந்து பேசுறாரு. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சமயங்களில் சந்தர்ப்பாத நிலை அதன் அந்த சூழலுக்கு ஏற்ப எடுத்திருக்கின்றன. இந்த இந்த மாதிரி உதாரணம் காட்டுவதாக இருந்தால் எந்த கட்சியுமே விதிவிலக்கல்ல. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, மதிமுக இதெல்லாம் முன்ன கடந்த காலத்துல என்ன விமர்சனம் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் வச்சாங்க என்பதையெல்லாம் கிளற ஆரம்பித்தால் தமிழக அரசியல் குப்பை என்பது தெரிய வரும். நான் இப்போது நீதிமன்ற தீர்ப்பு மதிக்கப்பட வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். அந்த தீபத்தூணில் ஏற்றக்கூடாது என்று பிடிவாதமாக இந்த அரசாங்கம் இருப்பது என்பது அரசாங்கம் தான் பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. சம்பந்தப்பட்ட பார்ட்டிக்கு ஃபேவரபிளாக ஒரு ஆர்டர் வருகிறது. அந்த ஆர்டரை செயல்படுத்த மாட்டோம் என்கிற ஹைகோர்ட் பெஞ்சுக்கு போகிறார்கள். அந்த பெஞ்சும் பெட்டிஷனை டிஸ்மிஸ் செய்கிறது. பிறகு சுப்ரீம் கோர்ட் போவோம் என்கிறார்கள். ஆகவே இதே இன்னொரு சமுதாயம் இன்னொரு மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னா திமுக என்ன பண்ணும்? இதே இஸ்லாமிய மதம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, கிறிஸ்துவ மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னா திமுக என்ன பண்ணும்? அந்த மதத்தினருடைய கோரிக்கையை 24 மணி நேரம் அல்ல 2 மணி நேரத்தில் ஏற்றுக்கொள்ளும். ஏனென்றால் திமுக நடத்துவது சிறுபான்மை தாஜா அரசியல்.